안녕. It's me, குக்கீஸ் கேர்ள். நீங்கள் பார்த்துட்ருக்குது குக்கீஸ் கேர்ள் ஃபேக்ஸ். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? எனக்கு புரியுது. நேற்று எல்லோரையும் ரொம்ப 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 அழ வச்சுட்டேன். கமெண்ட்ஸை பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நானே நேற்று அழுதுட்டேன்டா. அவ்வளோ கதறி கதறி ரெக்கார்டிங் நடுவில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் என்னோடய வாய்ஸ்லேயே. ஆக்சுவலாக எனக்கு ரெக்கார்ட் பண்ணும்போதே அழகு அவ்வளோ வந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக கேட்டவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஐ நோ இதுக்கு கீழே வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமாக வந்து இருந்துச்சுடா. ஏன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா 2-3 சிஸ்டர் வந்துட்டு ஆக்சுவலாக நான் டேயோட இடத்துல இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாங்க. எனக்கு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது எவ்வளோ பெரிய பெயின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. பிகாஸ் 2 சைட் லவ்ங்கிறது வேறு, 1 சைட் லவ்ங்கிறது வேறு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது. ஆக்சுவலாக நான் ஒன்று மட்டும் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்க அந்த பையனை. ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்களே நினச்சிட்ருக்கீங்க. பட் அவங்க லவ் பார்த்துட்டு போயிட்டாங்க. நான் ஒன்று சொல்லணுன்னா அவங்களோட லவ்வுக்கு டிசர்வ் இல்லைடா. ஸோ நீங்கள் வந்துட்டு மூவ் ஆன் ஆகுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது. ஃபீல் பண்ணாதீங்கடா. நீங்கள் ஃபீலிங்காக கமெண்ட் பண்ணால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே நேற்று எல்லோரையும் ரொம்ப அழ வச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லோரையும் சிரிக்க வச்சிடலாமா? இன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு ஒன் ஷாட்டோட தான் வந்திருக்கேன். இந்த ஒன் ஷாட் வந்துட்டு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலாம் யோசிச்சு வச்சுருந்தது நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் போட்டது எல்லாமே வரிசையாக அவங்களோட ரெக்வஸ்ட் வீடியோ தானே. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி போட்டுடலாமா? இந்த டைட்டில் வந்துட்டு என்னென்னா இன்னசென்ட் சிஇஓ ஃபால் இன் லவ் வித் ஹிஸ் கோல்டு பிஏ. அது என்ன? சிஇஓனா கோல்டாக தான் இருக்கணுமா? இன்னசென்ட்னா அது பிஏவாக தான் இருக்கணுமா? நம்ம கொஞ்சம் அப்படியே மாற்றி யோசிக்கலாம். இன்னசென்ட் சிஇஓ கோல்டு பிஏ. ஓகேவா? இப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் போடாதவங்க ஹெட்செட் போட்டு வந்துருங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் அப்படியே கதைக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு வீடு தாண்டா காட்டுறோம். அந்த வீட்டில் பாரு, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா, நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். அதுக்காக என்னோடய கேரக்டரை மாற்றிக்க சொன்னால் என்னால் எப்படி மாற்ற முடியும்? இங்கே பாரு, இப்படிலாம் குழஞ்சு வழிஞ்சு ஆஃபீஸில் போய்ட்டு சிஇஓ பதவியில் உட்காந்துருந்தேன்னு வையேன், எல்லோரும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் மாதிரி ஸ்ட்ரிக்டாக கோல்டாக இருந்தானே சொல்கிறேன். அப்பா, நான் பிறந்ததுலேருந்து என்னோடய கேரக்டர் இப்படி தான். ஈவன் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம், எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, அது பின்னாடி போக விடுங்கன்னு. பட் நீங்கள் கேட்கல. இப்போ என்னோடய கேரக்டரை மாற்றிங்கன்னு சொல்லிட்டு என்னமோ ரிமோட் பொம்மை மாதிரி என்னை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் ஆடணுமாப்பா? நான் என்ன பொம்மையா? இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத. இப்படி பேசி தான் இந்த நிலைமையில வந்து நிற்கிது. எனக்கு தெரியாது, கம்பெனியில் இதுக்கப்புறம் நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது கோல்டாக நடந்துக்கோ, கொஞ்சமாவது கோவமாக காட்டு. இப்படி சிரித்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா எப்படா ஒரு கம்பெனியோட சிஇஓ, எப்படா அந்த கம்பெனி உருப்பட வைக்க முடியும்? நான் கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை உருவாக்கியிருக்கேன், அதை அப்படியே கெடுத்துறாதட்டே ப்ளீஸ். அப்பா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை உருவாக்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொன்னேன் இந்த கம்பெனிக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் கேட்கவே இல்லை. இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை, இதுக்கப்புறம் நீ கோல்டாக தான் இருக்க, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே போயிடுறாங்க. இப்போது நம்ம டே தாண்டா, இவருக்கு எத்தனை தடவை நான் சொல்கிறது, எனக்கு வராது, கோவமாக பேச எனக்கு வராது. என்னை இப்படி கோவமாக பேசுனா எப்படி நான் பேச முடியும்? என்னோடய கனவை கழித்து கொண்டு போய்ட்டு சிஇஓ பதவியில் உட்கார வச்சாங்க. இப்போ என்னோடய கேரக்டரையும் மாற்ற சொல்கிறாங்க, நான் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டே தாண்டா ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே போகிறாங்க. இப்போ அப்படியே ஆஃபீஸ் போகிறாங்கடா. போயிட்டு அப்படியே சேரில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக உட்காந்துருக்காரு நம்மட்டே. அப்போ ஒரு ஆளோட என்ட்ரி. மச்சான் வாடா. நான் மச்சான் காலையில் இப்படி உட்காந்துன்னு இருக்கேன், என்ன மேட்ரு? உங்கள் அப்பா தானே? ஆமாம் மச்சான், அவன் போட்டு நான் சாவடிக்கிறான்டா. ஏன் அப்பன்னு அப்படி தான் மச்சான், எல்லார் வீட்லேயும் அப்படி தான் போல இருக்குது. ஆமாட்டாடி, அப்பனும் உன்னை சிஓ உட்கார வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கான்ல. ஆமாடா, என்னையும் உன்னை சிஓ உட்கார வச்சுட்டு அவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்காங்கடா. அவங்க 2 பேரும் பேசி வச்சுட்டு தான் அப்படி ஒரு முடிவு எடுத்து நம்மளை போட்டு இப்படி சாவடிச்சுன்னு இருக்காங்க. ஆமாடா, எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குடா. எப்படிடா என்னோடய கேரக்டரை மாற்ற முடியும்? நீ பிறந்ததுலேருந்தே குழந்தை, உன்னை போயிட்டு கோல்டா மாதிரினா எப்படி உன்னால் மாற முடியும்? ஆமாம், என்னால் மாற முடியல எங்கள் அப்பங்கிட்ட சொல்லிட்டேன். அவன் கேட்க மாட்டானே. மச்சா விடு, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், இவர் பெரிய வெங்காயம், நீயே ஒரு காமெடி பீஸ் தான், மூட்றியா? என்னடா பசங்க நான் அசிங்கப்படுத்துகிற? மச்சான், நான் அசிங்கப்படுத்தாமல் வேறு யாரா அசிங்கப்படுத்துவா? உங்ககிட்ட போய் பேச வந்தேன் பார்த்தியா? சரி வா. எங்கே? இன்னைக்கு பிஏடா. என்ன பிஏ? அட லூஸு பயலே, இன்றைக்கி உனக்கு பிஏ அப்பாயிண்ட் பண்ணணும், மீட்டிங் இருக்குல்ல, இன்டர்வியூ.
பிஏவா? இதில் என்ன தலைவலி வேலை இருக்கா? ஆமாம், நீ ரொம்ப ஒரு மாதிரி கொய வயன்னு பேசிகிட்டு இருக்கியா எல்லா கிளைண்ட்டுக்கிட்டையும். ஸோ உன்னை பார்த்து யாருக்குமே பயம் இல்லையா? அதனால தான் ஒரு பிஏவா உனக்கு வச்சுக்க சொன்னாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறேன் இல்லைடா, எனக்கு பிஏலாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. உன் அப்பா கேட்க மாட்டான் மச்சான், உன் அப்பா கேட்கவே மாட்டான். ஒழுங்கு மரியாதையாக இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிவிட்டு உனக்கு பிடிச்ச எவனோ தூக்கிட்டு வந்துடலாவா? ஏய் நான் வரல, எனக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது, நீனே பார்த்துக்கோ. டே மச்சான், இது உன் பிஇவோட இன்டர்வியூடா, நான் எப்படா போய் பார்க்க முடியும்? மச்சான் நீ எனக்கு என்ன பண்ணாலும் நல்லா தானடா பண்ணுவேன், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ போ அப்படிங்கிற. இப்படியே நெஞ்ச நக்கிறேன். நான் உனா கிளம்புறேன் போ. இவன் வேலை ஃபுல்லாக என் தலையில் கட்டிடல. என் அப்பா என்னை இங்கே சேர்த்து விடுறது அவன் வேலையை பார்க்கறதுக்கா என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் உன் வேலை நல்லா என்னை வச்சு நீ சாதிச்சுக்கிற மச்சான். மச்சான் நீ எப்படி பேசினா நான் என்னடா பண்ணுறது? ஐயையோ சென்டிமெண்ட்டை போடாத, எனக்கு பிடிக்காது. இப்போ என்ன உனக்கேற்ற பிஏவை நான் கரெக்ட் பண்ணி கூட்டி வர்றேன். செலக்ட் பண்ணி மட்டும் கூட்டி வாடா, கரெக்ட் பண்ணலான்னு ஒன்றும் தேவையில்ல. ஐயோ நீ கரெக்ட் பண்ணிடுவியா? என்ன ஜிமி நான் காலையிலே இப்படி கடுப்பேற்றிட்டு இருக்க காமெடி போடுறேங்கிற பேரில்? நான் பாருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே போகிறாரு இன்டர்வியூ ரூமுக்கு. ஸோ போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு. இப்போ ஒரு பர்சனாக இன்டர்வியூக்கு வர்றாங்கடா. எஸ் நம்ம டே வந்துட்டு இந்த கம்பெனிக்கு சிஇஓ வந்துட்டு ஒரு 2 years ஆகுதுடா. இப்போ வரைக்கும் பிஏவை யாரையுமே பிஏவா யாரையுமே வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. பிகாஸ் வந்து டேக்கு வந்து வெளியாளுங்க யார்ட்டையுமே அவ்வளோவா க்ளோஸாக இருக்கிறது வந்து பிடிக்காது. ஸோ அதனால் பிஏ யாருமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. இவர் போக 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 ரொம்ப குழந்த மாதிரி தான் ஆகிட்டே இருக்காரு தவிர ஒரு மாதிரி கோல்டாக அந்த மாதிரி ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம டேயோட அப்பா தான் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருப்பாரு. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு டேயோட பிஏவை செலக்ட் பண்ணுற இன்டர்வியூக்கு போயிட்டு உட்காந்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அப்படியே ஒரு பர்சனாக வந்துட்டு இருக்காங்க. ஏ அந்த பழத்துக்கு மேலே இங்கே வர்றதெல்லாம் பழமாக இருக்கே, இந்த பழத்தையும் கோர்த்துட்டு நான் என்னடா பண்ண போகிறேன்? எவனாவது ஒரு மாதிரி மஜாவாக வருவான்னு பார்க்குறேன். ஒருத்தன் அப்படியே நம்ம அப்படியே மாசாக என்ட்ரி கொடுக்குறாரு. ஒரு பிளாக் ஷர்ட்டில் அப்படியே மேலே உள்ள 2 பட்டனை கழட்டி விட்டுட்டு இன்னெலாம் பண்ணல, டக்கின்லாம் பண்ணல, அப்படியே ஒரு ஃபுல் கை ஷர்ட் போட்டிருக்காரு. அதை அப்படியே ஆஃப் ஸ்லீவாக மடித்து விட்டுட்டு அந்த டேட்டூலாம் அப்படியே தெரிந்து அப்படியே ஹேர்ஸ்லாம் பார்க்கணும் செம்ம மாதம். ஒரு இன்டர்வியூக்கு போடுற மாதிரியே போடல, நம்மளால் என்னமோ ஒரு மாஃபியாவில் இருந்துட்டு ஒரு கொள்ளையை பண்ண போடுற மாதிரி இங்கேருந்து கெத்தாக வந்துட்டு இருக்காரு. நம்ம ஜிமினு பார்த்தோன்னே ஃப்ளாட்டு. வாவ், யாரா அவன்? ஜாடிக்கேற்ற முடியா இருப்பானோ? பார்ப்போம், இவன் அவன் கூட கோர்த்து விட்டோம்னா செம்மையாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் அப்படியே இங்கே மைண்ட் வாய்ஸ் ஓட்ட. இப்போ நம்ம ஜெயகே தான் அப்படியே வந்துட்டு ஃபைலை வைக்கிறாரு. நான் பார்த்து தம்பி, நீ இன்டர்வியூக்கு வந்தியா இல்லை வேறு எதுக்காவது வந்தியா? இப்படி வந்திருக்க, மேலே 2 பட்டன் போடல, கீழே சட்டையை டக்கின் பண்ணல, உன் பாட்டுக்கு சட்டையை மடிச்சு விட்டுருக்க, என்ன மாட்டுரு கை ஃபுல்லாக என்ன டாட்டோ, பெரிய மாஃபியாவா நின்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்க. இப்போ நம்ம ஜெயிக்க தான், இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், ஃபைலை உன் முன்னாடி இருக்குது, எதுக்கு என்ன பார்க்குற? ஃபைலை பார்த்து கொஸ்டின் கேளு, நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன? என்னோடய ஃபைல், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அதுதானே உனக்கு முக்கியம். ஹே, என்ன இன்டர்வியூ வந்திருக்காம கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க? உட்காரியா, எதுக்கு போய் எனக்கு மரியாதை கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே உட்கார. இப்போ நம்ம ஜிமின் தான், இங்கே நான் தானே செய்வோம், நீ இல்லை. சரி, நீ தான் செய்வோம், உட்காரு. இவன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நம்ம என்னமோ அவனுக்கு அடிமை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே உட்கார. இப்போ நம்ம ஜெயிக்க தான்டா. சரி ஓகே, சீக்கிரமாக கொஸ்டின் கேளு, எனக்கு வேலை இருக்குது, போகணும். என்னது வேலை இருக்கா? வேலை தேடி தான்டா வந்திருக்க. இந்த வேலை இல்லை, எனக்கு வேறு வேலை நிறையா இருக்குது வெளியே. அப்புறம் எதுக்குடா இப்போ இங்கே வந்த? வேலை தேடி வந்தேன். அதுக்கு தான்டா இப்போ வந்திருக்க, அப்புறம் எதுக்குடா போய் போகணும்னு சொல்லிகிட்டு இருக்க? நீ யார் இந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு? உனக்கான பிஏவாக இருக்கணும். எனக்கெலாம் இல்லை. அப்போ ஓகே. என்னது? அப்போ எனக்கு தான் பிஏ. வா நீ எனக்கு தான் பிஏ. இன்றைக்கி போய் இன்டர்வியூ மாற்றுறேன், எனக்கு பிஏவை எடுக்கிறேன். நீ இத்தனுண்டா குட்டியாக இருக்க, என்னெல்லாம் நீ தாங்குவியா? 2 வார்த்தை பேசினேன்னா நீ அப்படியே இதாகிடுவேன். நான் பார்க்குறது தான் குட்டியாக இருப்பேன்னு சொல்கிறேன். நான் பார்க்குறது தான் குட்டியாக இருப்பேன், ஆனால் பண்ணுற வேலைலாம் எப்படி தெரியுமா இருக்கும்? அதாவது பெருசாக இருக்குமா? அப்படிங்க என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கேன், வந்து கலாச்சிட்டு இருக்கேன், ஒன்று விட மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி இங்கே கத்த. குழந்த மாதிரி பண்ணாத, சிஓ தானே நீ? ஆமாம். உட்காரு ஃபஸ்ட்டு. உட்காந்துட்டேன். ஃபைல் எடு. எடுத்துட்டேன். கொஸ்டின் அதில் இப்போ கேளு என்கிட்ட. என்ன கேட்கணும்? கேட்குறதுக்கு எதுவும் இல்லையா? நான் தான் கேட்கணும். நான் கேட்குறேன். ஆமாம், உன் பேர் என்ன? என்னோடய பேர் ஜான் ஜங்குக். ஓ பரவாயில்ல, பையன் பேரையும் மாஸ்டாக தான் வச்சுருக்கான், ஜான் ஜங்குக். பா, இவனை கொண்டு போய் சரி ஓகே. இந்த பிஏ வேலைக்கு எதுக்கு நீங்கள் வந்திருக்க? பிஏ வேலைக்கு எதுக்கு வருவாங்க? சிஇஓவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். நான் சிஇஓ ஆகலான்னு. என்னது? என் மச்சானுக்கு படிக்க வந்திருக்கியா நீ?
உனக்கு கொஸ்டின் கேட்க தெரியுமா தெரியாதா? எதுக்கு இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்க? நல்லா கொஸ்டின் கேட்க தெரிஞ்சவன் வேணா வந்து உட்கார மாட்டானா? காலையிலே வந்து இவகிட்ட மாட்டிக்கிட்டு ஏ ஏ ஏ நான் தான் உனக்கு வேலை கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. சரி கேட்டு தொலை. சரி ஓகே, இப்போது ஒருத்தவங்க வந்துட்டு உன் கேரக்டர் நீ மாற்றிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த பர்சன் நீ என்ன பண்ணுவேன்? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவியா இல்லை வேறு ஏதாவது பண்ணுவியா? என் கேரக்டரை மாற்ற சொல்லி எவன் வந்து என்கிட்ட சொன்னாலும் அவன் மூக்கில் அடுத்த செகண்ட் ரத்தம் வரும். ரத்தம் வருமா? அப்படி அடிச்சிருவியா? அஃப்கோர்ஸ். அப்புறம் என்ன, என்னோடய கேரக்டர் எப்படி தான்னா நான் இப்படி தான் இருப்பேன். என்னோடய கேரக்டர் ரகடாக இருக்கும். நான் இப்போ உங்ககிட்ட வேலைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக குனிஞ்சு பணிஞ்சு அப்படியே இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்னோடய கேரக்டரில் தான் நான் இருப்பேன். வா, நம்ம தேடிக்கிட்டு இருந்த மாதிரியே ஒரு ஆள் கிடச்சிட்டா. ஏ ஜங்குக்கு நீ அப்பாயிண்ட்ரா. என்னது அப்பாயிண்ட்டா? ஆமாம். இல்லை எனக்கு புரியல, நீ கிட்ட எந்த கொஸ்டினுமே கேட்கலையே, பேர் மட்டும்தானே கேட்டேன். உன் பேரே நல்லா இருக்கு, நீ பேர்லேயே அப்பாயிண்ட் ஆகிட்ட, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை கொடுத்து அனுப்ப. நம்ம ஜேகே இங்கே ஒன்றுமே புரியல. இது சரியாகாத பைத்தியம் போல இருக்குது. சரி ஓகே, எப்படியோ வேலை கிடச்சிருச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிமின் அங்கேருந்து வேகமாக ஓடி வர்றாரு டேயோட கேபினுக்கு. மச்சான் டே இருக்கு நீ தலை வலிக்கின்னு இருக்கேன், ஏன்டா அப்படி கத்திக்கிட்டு இருக்க? மச்சான் நான் உனக்கு ஒரு பிஏவை செட் பண்ணிட்டேன்டா. பிஏவை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறான், எதுக்குடா இப்போ இப்படி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்க? மச்சான் அவனை செலக்டும் பண்ணிட்டேன், உனக்கு செட்டும் பண்ணிட்டேன், இனிமேல் அவன் தான் உனக்கு. எதுக்குடா இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க? என்னடா பண்ணி தொலைச்சிட்டு வந்த? மச்சான் நான் செம்மையாக ஒருத்தனை பிடிச்சிருக்கேன்டா, பாரு நாளைக்கு என் வந்தோடனே செம்ம மாசாக இருப்பான், உனக்கே பிடிக்கும் பாரு. என்ன பண்ணி தொலைச்ச? அப்படி யாரு? அதெல்லாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன், நாளைக்கு உனக்கு சர்ப்ரைஸாக வந்து அவன் முன்னாடி நிற்போம், பார்த்தோன்னே நீயே மயங்கிடுவேனா பார்த்துக்கேன். ஏன் நீ மயங்கிட்டியா? மயங்கிட்டேன்னு சொல்லலாம், பட் உனக்காக நான் அவனை கரெக்ட் பண்ணியிருக்கேன். இவன் இது மேலே அவன் உனக்கு தான். அவன் என் பிஏடா, எதுக்குடா இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க? சரி விடு, வா நம்ம காஃபி குடிக்கலாமா? வா, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே காஃபி ஷாப் போக, இப்போ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக அப்படியே நெக்ஸ்ட் டேயும் வர, நம்ம ஜேகேயும் வர, அப்படியே அந்த டே அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நம்ம டே வந்துட்டு உள்ளே அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஜேகேயோட என்ட்ரி அப்படியே கதவை தட்டிட்டு உள்ளே வராரு. வந்தால் நம்ம டே அப்படியே பின்னாடி திரும்பி உட்காந்துருக்காரா. ஸோ அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்த செகண்டே நம்ம ஆள் ஃப்ளாட் ஆகிட்டாரு. இப்போ ஜேகே அப்படியே வர்றாங்க. வந்துட்டு நம்ம டே வந்து உட்காரவே சொல்லலை, பட் நம்ம ஜேகே அவரை வந்து உட்காந்துட்டு ஃபைல் அப்படியே கொடுத்துட்டு, சார் இட்ஸ் மை பயோடேட்டா ஆல்சோ ரெஸ்யூம், செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கூப்பிடுங்க, கோட் சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இப்போது இதை பார்த்துட்டு நம்ம டேக்கு, இவன் என்ன வேலைக்கு தானே வந்திருக்கான், என்ன இவ்வளோ திமிரா பேசுகிறான், எனக்கு இப்பெல்லாம் வராதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நம்ம டே எப்படியே உட்காந்துருக்காங்க. பரவாயில்ல, இவன் நல்லா இருக்கான், ஒரு மாதிரி கெத்தாக இருக்கான், மாசாக இருக்கான். பிகாஸ் வந்து நம்ம டே வந்து ரொம்ப இன்னசென்டா, அவருக்கு வந்து இந்த மாதிரிலாம் வராது. ஆனால் இவருக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை, பட் அவரால் அப்படிலாம் இருக்க முடியாது. சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருப்பாங்களா, ஸோ அதே மாதிரியே வந்திருப்பாங்க. இப்போது நம்ம ஜேகேயோட அந்த ஆட்டிடியூடு, அந்த மாசு, அவரோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, பிகாஸ் அவர் அந்த 2 பட்டன் அப்படியே கழட்டி விட்டுட்டு அப்படியே ஸ்லீவ்லாம் அப்படியே மடிச்சு விட்டுட்டு அந்த கை ஃபுல்லாக டேட்டூ அப்படியே வதட்டில் போய் வச்சுங்க, அப்படியே கண்ணில் ஐப்ரோஸில் அப்படியே போய் வச்சுங்க, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிட்டார் நம்ம டே. இப்போது அப்படியே வந்துட்டு ஜேகே வந்துட்டு வெளியே போக பார்க்குறாரு. நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே உள்ளே வர கதவை திறக்கும்போது அப்படியே 2 பேரும் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான், நான் ஜங்குகே வந்துட்டியா? வந்துட்டேன் ஜிமின். என்ன எப்போ தான் வந்திருக்கீங்க இங்கே? ஆமாம் சரிண்ணா, டே பார்த்தியா? பார்த்துட்டேன், இப்போ தான் பார்த்துட்டு என்னோட பயோடேட்டா கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன சொன்னா? உன்னை பார்த்துட்டு என்ன சொன்னா? என்னை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை, அப்படியே அமைதியாக தான் இருந்தாங்க. ஓ அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே உள்ளே வர, இப்போ நம்ம டே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான்டா, மச்சான் டே மச்சான் டே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப, இப்போ நம்ம டே சொல்லு ஜிமின், நான் கூட்டு வந்த ஆளை பார்த்துட்டு மயங்கிட்ட போல. அவன் ஜஸ்ட் பிஏ தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப் பண்ணுற? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன ஃபைலாம் முடிச்சிட்டியா? ஐயா இவன் வேற அண்ணா ஒன்றா ஃபைலுன்ட்டு வந்துடுவான். சிப்பா நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடா, ஒரு ஜாலியாக பேச விட மாட்டேற, கம்பெனியில் இருந்தால் ஃபைல் மட்டும் தானே, வேறு எதுவும் பேசக்கூடாதா? நான் கொடுத்த வேலையை நீ முடிச்சியா இல்லையா? அப்போது நீ முடிக்கல, மச்சான் அது வந்து அடிச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே துரத்தி விட்டுறாரு. நம்ம ஜிமின் அப்படியே ஓடி போயிடுறாரு. ஸோ இப்படியே தான் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 டேஸ் வந்துட்டு இப்படி ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஜிமின் வந்து ஜேகே கிட்ட ரொம்ப ஜெல்லாக இருப்பார். பிகாஸ் வந்துட்டு அவரோட அந்த காமெடி இதெல்லாம் போட்டு நம்ம ஜேகே கிட்ட அப்படியே ஜெல்லாக இருப்பார். பட் நம்ம ஜேகே ஸ்ட்ரிக்டாக தான் அப்படியே கோல்டு அந்த மாதிரி தான் இருப்பார். நம்ம டே வந்துட்டு அப்போ அப்படியே சைட் அடிப்பார், யாருக்குமே தெரியாத மாதிரி, ஈவன் நம்ம ஜிமின்கிட்டையும் தெரியாத மாதிரி தான் வந்து வச்சுட்ருப்பார். இப்போது நம்ம
ஜேகேயும் ஜிமின் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம டே வந்துட்டு ஜேகே வந்து கூப்பிட்றாங்க, அந்த மாதிரி ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறாரு. அவர் மொபைல் வந்து இங்கே வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு என்ன போயிட்டான், நமக்கு போர் அடிக்குதே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜேகேவோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. ஃபஸ்ட்டு போயிட்டு எடுத்து பார்க்குறாரு. டி யாரா அந்த டி? ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குமோ? ஐயோ, நம்ம மச்சானுக்கு இவனை கட் பண்ணலான்னு பார்த்தா இவன் வேறு ஒரு பொண்ணை கட் பண்ணி வச்சுருப்பான் போல இருக்கே. இது எப்படியாவது அத்தொன்னுமே அச்சச்சோ கட்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. இப்போ அகெயின் வருது. இதுக்கு மேலே விடக்கூடாது, இந்த ரெண்டையும் எப்படியாவது கட் பண்ணி விட்டு என் மச்சானையும் ஜேகையும் எப்படியாவது ஒன்றாக்கி விட்டுறணும். அந்த பால் டப்பாக்கும் இந்த பாம்பு டேட்டுவுக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே மொபைலில் எடுக்க அதை அட்டன் பண்ணி காதில் வச்சா, தான் மயிறு என்னோட பண்ணிகிட்டு இருக்க, ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா? யாருன்னு கூட பார்க்காம இவ்வளோ அழகாக திட்டுறாரு, யாராக இருக்கும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் அப்படியே மனசு நினச்சிட்டு இருக்க. ஏண்டா வர சொன்னியே, ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துருக்கானே, பார்ப்போம் ஃபோன் பண்ணுவோம், அந்த மயிரும் இல்லை, அவனை இஷ்டத்துக்கு நீ திட்டுற, ஒன்றும் என்ன பண்ணுறேன்னு பாடுறான். ஹலோ ப்ரோ 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 யார் நீ? அது வந்து ஜேகேவோட ஃப்ரெண்டு, ஆக்சுவலாக குளிக்கு நான். அவர் வந்துட்டு பாஸை பார்க்குறதுக்காக போயிருக்காரு கேபினுக்கு. அவனோட ஃபோனை முன்னே யார் எடுக்க சொன்னது? என்ன நான் எடுத்தா அப்போ என்ன? ஜிமின் இந்த ஜேகே என்னோடய ஃப்ரெண்டு, அதனால் நான் எடுத்தேன். என்னது ஜேகே அவனோட ஃப்ரெண்டா? அவனுக்கு ஃப்ரெண்டு நான் மட்டும்தான். இப்போ வந்து நானும் தான், ஜிமின் தான் அவனுக்கு ஃப்ரெண்டு. ஜிமினா அடிச்சு ஃபோனை வை, அவன் வந்து எனக்கு கால் பண்ணி சொல், உங்ககிட்டலாம் பேசணும் எனக்கு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட. இப்போ நம்ம ஜிமின் தான், என் வாய்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, என்கிட்ட பேச அவன் லைனில் நிற்கிறான், இவன் நான் இப்படி சொல்கிறான், ஐயா ரசிக்க தெரியாத ஆளாக இருப்பான் போலச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே வச்சுட்டா. இப்போ நம்ம ஜேகே வராரு. ஹே ஜேகே, யாரா அந்த டியா? எனக்கு கால் வந்துச்சா என்ன? ஆமாம், ஃபோன் பண்ணுற ராங்கா பேசிகிட்டு இருக்கான். யார் இது? உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சேன்? அவன் பேசணும் தான் தெரிஞ்சு உன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு என்னமோ உன்னை ஃபோன் பண்ண சொல்லி திட்டினா, என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே எழுந்திரிச்சு போயிடாரு. இப்போ நம்ம ஜேகே அப்படியே ஃபோன் பண்ணுறாரு இவங்களுக்கு. இவங்க வந்துட்டு கால் எடுத்துட்டு, ஹலோ ஜேகே தானே? ஆமாம் மச்சான் சொல்கிறான். அறுபது நாயே போனை போட்டு எங்கடா போகிற, ஒரு ஃபோன் பண்ணியா, அப்படி பண்ணியா, நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா, அதுவாடா இதுவாடா அப்படின்னு சொல்லி நம்ம இவங்க அப்படியே திட்ட ஆரம்பிக்க. காது வலிக்கிறா, எதுக்குடா அப்படி கத்திட்டு இருக்க? வர சொன்னல, வந்தல்ல, ஃபோன் எடுத்தியா நீனு? சரிடா பாஸ் கூப்பிட்டாங்க போயிட்டேன். யார் அந்த பால்டபாவா? சரி இப்போ எங்கே வரணும் அதை சொல்லி தொலை. இப்போ நீ எங்கே இருக்க? ரிசப்ஷன் நினைக்கிறேன். சரி அப்படியே 5th ஃப்ளோர் வா. 5th ஃப்ளோரா? இது வேறு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு தொலைலையே. போய் லெஃப்ட்டில் ஏறிட்டு 5th ஃப்ளோர் வந்து இறங்க, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படியே ஃபோனை வச்சுட்டு அப்படியே லெஃப்ட்டில் ஏறுறாரு. அப்படியே 5th ஃப்ளோருக்கு வந்துட்டு போகிறாரு. போயிட்டு அப்படியே கதை வந்துட்டு ஓப்பன் ஆனால் அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு பார்த்தா இந்த பக்கம் வந்து நம்ம ஜிமின் வந்து அப்படியே நடந்து போயின்னு இருக்காரு. இப்போ நம்ம சுகா, குழந்த நெல், யாரா அது என்னையே குழந்தைன்னு சொல்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இங்கே தெரியுமா? யார் நீ? என்ன பார்த்தா குழந்தை மாதிரி தெரியுதா? குழந்த மாதிரி தான் தெரியுது. இங்கே ஜங்குக்குன்னு யாராவது உனக்கு தெரியுமா? ஜங்குக்கா? அவன் எதுக்கு நீ தர? அவனை எதுக்கு நான் தரேண்ணா? தெரியும்னா தெரியும் சொல்லு, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. நீ எதுக்கு இப்போ அந்த கேள்விலாம் கேட்டுட்ருக்க? என் ஆஃபீஸுக்கு வந்து என்கிட்ட நீ கேள்வி கேட்டுட்டு என்ன கேள்வி கேட்குறேன்னு என்கிட்டே சொல்கிறியா? ஷோ அம்மா, யார் நீ? எதுவும் இந்த கூட்டுற வேலை, பெருக்கிற வேலை, அந்த மாதிரி வேலை பார்க்குறவனா என்ன? உன் ஹைட்டுக்கும் உன் வாய்ஸுக்கும் இங்கே வேறு உனக்கு எந்த வேலையும் கிடையாது. அந்த வேலை தானே பார்க்குறேன். உனக்கே இவ்வளோ தும்புறா? போய் பாத்ரூம் கழுவு போ. நான் சொன்னேன் பாத்ரூம் கழுவணுமா? நான் யார் தெரியுமாடா உனக்கு? யாரை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்க? யார் நீ? ஓவராக பேசிகிட்டு இருக்க. யார் நீ? நான் தான்டா. நான் யாரும் நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்? போயிட்டு இந்த பார்க் ஜிமின் யாருன்னு சொல்லிட்டு 4 பேர்த்திட்ட கேளு. ஐயோ அவரா? பயங்கரமாக நல்லாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுவாங்க. பயப்படுவாங்க உங்கள் பேரை சொன்னோன்னே. ஆமாம் இரு இப்போ நீ என்ன பேர் சொன்ன? பார்க் ஜிமின். நீங்கள் தானே அது? எனக்கு உனக்கு தெரியுமா? சரி உனக்கு என்ன தெரியுமா? தெரியும். இப்போ தான் உங்ககிட்ட பேசினேனே, உனக்கு தெரில என்னோடய வாய்ஸு? உன்கிட்ட நான் பேசினேனா? எப்போ? நீ தான் அந்த டியா? ஆமாம் நான் தான் அந்த டி. என்ன அது டீனா என்ன? நீ என்ன பொம்பளை பிள்ளையா டீன் பேர் வச்சுருக்க? என்னோடய பேர் அகஸ்டியா? ஆத்தி பேர் எப்படி இருக்கே? ஆளும் இப்படி தான் இருக்கான். சரி ஓகே ஜிமினா, நீ அப்படியே ஆயிரு. சரி ஓகே நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினோட இப்போ நம்ம இவங்க தான். எங்கே ஓடுற? எங்கே என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு போ. அவனா அங்கே தான் எல்லாம் சுற்றிட்டு இருப்பான், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஓடிறாரு. யாரா இவன் இவ்வளோ குட்டியாக தெரிகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஜெயகி அப்படியே வந்துடுறாரு. இப்போ நம்ம சுகா தான், என்னடா பண்ணிகிட்ருக்க? இவ்வளோ நேரம் ஆச்சு, நான் வந்து கூட்டு போன கூட உனக்குலாம் அறிவில்லை. திட்ட ஆரம்பிச்சிட்டாரா, இவன் நிறுத்தவே மாட்டான், வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு டேயோட பிஏடா, பட் நம்ம சுகா வந்துட்டு அந்த டீமில் உள்ள ஒரு மெம்பர், அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக ஒரு டிஎல் மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி ஒரு வேலைக்கு தான் வந்திருப்பாங்க. மற்றபடி இவங்க பிஇ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நம்ம ஜேகேவோட அந்த டீமில் தான் சுகாவும் இருப்பாங்க. நம்ம 2 பேருமே ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஓகேவாடா? இப்போ இந்த பக்கம் அப்படி ஜிமின் வந்துட்டு டேயோட கேபினுக்கு தான் வர்றாங்க. டேயோட கேபினுக்கு வந்துட்டு, மச்சான் டே என்ன பண்ணிட்டு இருக்க?
நான் என்ன பண்ணுவேன், ஒரே கடுப்பாக இருக்கடா ஆஃபீஸில் இருக்கவே. அப்படியா, சரி. அந்த ஜங்குக்கு பற்றி நீ என்ன நினைக்கிற? எதுக்குடா இப்போ அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்க? மச்சான் சொல்லு மச்சான், அவனை பற்றி நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு அப்பெல்லாம் எதுவும் தோணலையே. ஏய் மச்சான், பொய் மட்டும் சொல்லாத. உனக்கு அவனை பார்த்துட்டு எதுவுமே தோணல? எதுவுமே தோணல. அப்போ நம்ம தான் ஏதாவது பண்ண போல. ஜிமினே, ஓ மாமா வேலையை ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் அப்படியே மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே வெளியே போயிடுறாரு. எங்கடா போகிற? அதெல்லாம் உனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இந்த ஜிமினோட ஆட்டமே வேறு. இதுக்கப்புறம் பாருட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே ஓடி போயிடுறாரு. பார்த்தா அங்கே இங்கே வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஹேய் டி, இங்கேயா இருக்க? இந்தா பாரு டி அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் அப்படியே போகிறாரு. போயிட்டு ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? யார்? ஓஹோ நீங்களா சார், சொல்லுங்கள். நீங்கள் இந்த கம்பெனியோட சிஓன்னு கேள்விப்பட்டேன். தெரிஞ்சிச்சா? பேசிக்காக என்னை பற்றி நான் வெளியே அப்படியே சொல்லிக்கிறதில்ல பெருமையாக. அதனால என்னை பற்றி எல்லோரும் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. தெரிஞ்சிருப்பியே நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. எதுவுமே இல்லாத என்கிட்ட பார்த்து பேசணும் சரியா? ஓ அப்படியா, சரிங்க சார், நான் பார்த்து பேசுகிறேன். சரி ஓகே, நான் இது ஒன்று கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறியா? என்ன கேட்க போகிறேன்? அது வந்து ஜேகேயோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டா நீ? ஆமாம். அவனுக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன? கேர்ள் ஃப்ரெண்டா? எதுக்கு? செட் பண்ண போறியா? கேட்குறது மட்டும் பதில் சொல்லு. இல்லை, அவன் சிங்கிள் தான். அவனோட கேரக்டருக்கு யாருமே இன்னும் செட் ஆகலை. அவனுக்கும் இந்த லவ் இதெல்லாம் பிடிக்காது. ஓ அப்போ தலைவனும் சிங்கிளா? அப்போ கமிட் பண்ணிட வேண்டியது தான். என்ன கமிட் பண்ண போகிறேன்? உனக்கு பிடிச்சிருக்கா என்ன ஜேகேயை? சி எனக்குலாம் இல்லை, அது வேறு மேட்ரு. உங்கள்கிட்ட இதுக்கு மேலே எங்களுக்கு பேசுறது இல்லை, நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் அப்படியே ஓடிடுறாரு. யாரா இவன்? அவன் பாட்டுக்கு வர்றான், அவன் பாட்டுக்கு கேட்குறான், அவன் பாட்டுக்கு போயிடுறான் அப்படின்னு நம்ம சுகா அப்படி எங்கே யோசிச்சுட்டு அப்படியே அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் அப்படியே இன்னைக்கு இவனை எப்படியாவது கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்டே போயிட்டு ஜேகே சொல்லு ஜிமின் என்ன? அது ஒன்றும் இல்லை, உன்னை டே கூப்பிட்டுட்டே இருக்கான் அப்பலேருந்து. என்ன தெரில. என்னது டே சார் என்னை கூப்பிட்டாங்களா? ஆனால் நான் ஃபைல் எல்லாமே காலையிலேயே சப்மிட் பண்ணிட்டேனே, இப்போ எது கூப்பிட்றாங்க? என்னமோ ஒன்று பார்க்கணும் போல் இருக்கோ என்னவோ. இல்லை புரியல. எனக்கு எப்படி பார்த்து தெரியும்? கூப்பிட்டா நான் வந்து சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே தெரியாது. இதுக்கப்புறம் நீ அது அவனாச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபி அப்படியே ஓடிக்கிறாரு. இப்போ நம்ம ஜேகே தான் எதுக்கு இப்போ கூப்பிட்டாரு? ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போகிறாங்க. போயிட்டு டேயோட அப்படியே டோரை நாக் பண்ணுறாங்க. நாக் பண்ணிட்டு பார்த்தா நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ள வர்றாங்க. பட் நம்ம டே வந்துட்டு அந்த சைடு அந்த பக்கமாக திரும்பி உட்காந்துருக்காங்க. திரும்பி உட்காந்துட்டு அவங்க பாட்டு என்னமோ யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு சார் சொல்லுங்கள் ஜேகே, என்னாச்சு? ஃபைல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்களே, இப்போ என்ன எதுவும் பிரச்சனையா? இல்லை சார், நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா என்ன? நான் உங்களை கூப்பிடலையா? அப்புறம் ஏன் ஜிமின் வந்து அப்படி ஜிமின் சொன்னானா? ஆமாம், நீங்கள் என்ன காலேருந்து ரொம்ப தேடிட்டே இருக்கீங்க, கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜேகே சொல்ல அந்த பக்கம் ஒரு கிளாஸ் டோர் அந்த மாதிரி தான்டா இருக்கும். அந்த பக்கம் அதுக்கு அங்கிட்டு நம்ம ஜிம்மி நின்றுக்கிட்டு மச்சா பேசுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குரங்கு வித்தை காட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி குதிச்சு என்னென்னமோ சைன்லாம் காட்டிகிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு டேக்கு சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுனே தெரில. நான் தான் கூப்பிட்டேன். சொல்லுங்கள், எது கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை, இந்த ஃபைல்லாம் நீ செக் பண்ணிட்டு தானே? பண்ணிட்டேனே. ஓகே நான் அதை வந்து நீ சொன்னது மறந்துட்டேன், அதனால தான் கூப்பிட்டேன். ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஆமாம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜேகே அப்படியே போயிடுறாராம். இந்த பக்கம் நம்ம ஜிமின் ஐயோ வரானே, அதுக்குள்ளே என்ன பேச முடிச்சான், நம்ம கஷ்டப்பட்டு கோத்து விட்டா இவன் அதுக்குள்ளே அத்து விட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே குடுன்னு ஓடி போயிடுறாரு. ஓடி போய் அப்படியே நல்ல பிள்ளையாட்ட உட்காந்துக்கிறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம சுகா அந்த பக்கம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இந்த வாத்து கொஞ்சம் எதுக்கு இப்போ இப்படி குதிச்சு என்னமோ பண்ணிட்டு இப்படி ஓடுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே அப்படியே வெளியே வர்றாரு. இப்போ நம்ம சுகா தாண்டா மச்சான் என்னவா எது கூப்பிட்டாரு அவர்? ஒன்று தெரிலடா, நான் காலையில் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஃபைல்லாம். ஸோ மறுபடியும் ஏதோ கிளாரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்டுருக்காரு. ஓ அப்படி, சரி ஓகே என்னமோ நடக்குதுடா மச்சான். என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை, நான் கண்டுபிடிச்சிட்டு அந்த கல்பிரிட்டையும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கையங்காலமாக உங்ககிட்ட நிரூபிக்கிறேன். இப்போ நான் எதுவும் சொல்லலை, என்னமோ பண்ணு, போய்ட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம டேக்கு தான் ஒரு மாதிரி டேஸ் போக லவ் வாங்கியே ஆகுது ரொம்ப நம்ம ஜேகே மேலே. பட் நம்ம ஜேகேயா சுத்தமாக கண்டுக்கவே இல்லை டேயை. பட் அடிக்கடி வந்துட்டு டேயோட கேபினுக்கு வருவார். இட் மீன்ஸ் நம்ம ஜிமின்னால தான் எல்லாம். பட் அது ஜிமின் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு தெரியாதுல்ல. ஸோ அவர் என்ன நினச்சிக்குவார்னா, இவன் எதுக்கு அடிக்கடி நம்ம கேபினுக்கு வர்றான், ஒருவேளை நம்மளை லவ் பண்ணுறானா என்ன அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அப்படியே யோசிப்பார். பட் அவ்வளோ சீரியஸெல்லாம் எடுத்துக்க மாட்டார். ஓகே அவன் ரொம்ப மாதம் அப்படியே ரக்கனாக இருப்பான், இந்த மாதிரி பால் டப்பாலாம் யாருக்கு பிடிக்கும், அந்த மாதிரி நம்ம டே வந்துட்டு அப்படி நினச்சிருப்பாரு. இப்போ 5 டே தான்டா டேயோட ஆஃபீஸுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு பர்சன் வந்துட்டு 2-3 பாடி கார்டோட வர்றாங்க. வந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ள கதவுலாம் அவ்வளோ நான் பண்ணல, எதுவுமே பண்ணல, அவ்வளோ சவுண்டாக திறந்துட்டு உள்ளே வந்துட்டு ஏய் டே என்ன பண்ணிகிட்டு இருக்க? அப்பா என்னாச்சு, எதுக்கு ஆஃபீஸ் வந்திருக்கீங்க? எதுக்கு ஆஃபீஸ் வந்திருக்கேண்ணா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?
டேட் நான் எதுவுமே பண்ணல. என்ன எதுக்கு இப்போ இவ்வளோ கத்திட்டு இருக்கீங்க? என்னோட எம்ப்ளாய்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஓ, எம்ப்ளாய்ஸ் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு இப்போ தான் தெரியுதா? டேட் என்ன ஆச்சு சொன்னால் தானே தெரியும். ஆமாம், சொன்னால் மட்டும் அப்படியே இது பண்ணி கிழிச்சிடுவேன் நீನು. ஆமாம், ஆஃபீஸில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா தெரியாதா? டேட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. எதாக இருந்தாலும் தெளிவாக புரியுற மாதிரி சொல்லுங்கள். இவருக்கு இதுக்கு மேலே விளக்குறதுக்கு நான் போனாதான். டேட் என்ன ஆச்சு டேட்? இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஃபுல்லாக பேப்பர் இருக்குடா. அந்த ஃபைல் அப்படியே தூக்கி அடிக்கிறாரு. அது அப்படியே சதறி போயிட்டு விழுகுது. போன டைமை விட இந்த டைம் நமக்கு 20 crore லாஸ். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் என் கம்பெனியில் உட்காந்து? சுத்தமாக இழுத்து மூடிட்டு போகலான்னு நினைக்கிறியா? அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு அவங்க டேட் வந்து. இப்போ நம்மகிட்டே அந்த பேப்பர்லாம் எடுத்து பார்க்குறாங்க. டேட் இதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறேன். நம்ம கம்பெனி அவ்வளோலாம் ஒன்றும் டவுன் ஆகலை டேட். ஏய் அப்போ என்ன இது எனக்கு கொடுத்தவன் பொய் சொல்கிறான்னு சொல்கிறியா? டேட் இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. நம்மளோட கம்பெனி ரெவன்யூ அவ்வளோலாம் கம்மி ஆகலை அப்படின்னு சொல்லும்போதே டேயோட அப்பா அப்படியே டேயை ஸ்லாப் பண்ணிடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க? எவ்வளோ சொன்னேன் உங்ககிட்ட கோல்ட் ஆயிரு ஸ்ட்ரிக்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு, எதுவுமே பண்ணாமல் இப்போ வந்து கம்பெனி அது இதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி. டேட் கை வைக்காதீங்க, இது ஆஃபீஸ், என் எம்ப்ளாய்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, ப்ளீஸ் போயிருங்க. என்னடா போயிரு ஏன் நான் அப்போ தானே அடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடிக்க வர்றாங்க. இப்போ ஒரு கை வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுது. யார் நீ? என்னடா இப்போ ஏன் கையை பிடிக்கிற? நான் ஏன் தெரியும்ல, நீ யாரா வேணா இருந்துட்டு போ. இப்போ எதுக்கு டே அடிச்சிட்ருக்க? ஏய் அவன் என் புள்ள, நான் அவனை அப்படி அடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரா? நான் அவரோட பிஏ. நான் கேட்பேன், அவருக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. ஸோ நான் கேட்பேன். ஏய் என்ன என்கிட்ட திமுறா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அடைக்க கையை ஓங்குறாங்க. இப்போ ஜேகே அப்படியே இன்னொரு கையில் பிடிச்சிட்டு, இங்கே பாரு பார்க்க நல்லா கிள போல்டு மாதிரி இருக்க, உன் மேலே கை வைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு. என்ன? ஏய் என்ன ஆள் வச்சு மிரட்டுறியாட்டே, உனக்கு பேச தைரியம்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை வச்சு பேச சொல்கிறியா? ஹே ஜேகே நீ கிளம்பு, இது எனக்கு என் டேடுக்குள்ள பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம். இங்கே பாருங்கள் சார், பிஏனா என்ன சும்மா அவங்க பின்னாடி ஃபைலை தூக்கிட்டு அங்கிட்ட எங்கிட்ட நடந்துட்டு தெரியல, வெறும் சும்மா வருதுன்னு நினச்சிங்களா? பிஏ பர்சனல் அசிஸ்டண்ட், உங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. இப்போ உங்களை அடிக்கிறதுக்கு என்னால் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே திமிரா பேச நம்ம டே இப்படியே பார்க்குறாங்க ஜேகேயை. இங்கே பாருங்கள் சார், இது தப்பான ரிப்போர்ட், ஒரிஜினல் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது. உங்ககிட்ட யாரோ தப்பாக ஏதோ கன்வே பண்ணி டே இந்த இடத்துல விட்டு இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னமோ பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஒரிஜினல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தா இவங்களுக்கு ஆக்சுவலாக 20 crore வந்து லாபம் தான் ஆயிருக்கு. நம்ம டே வந்துட்டு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமா இதை பார்த்துட்டு டேயோட அப்பாவுக்குமே எதுவுமே புரியல. யார் அவன் தான் அந்த வேலையை பார்த்துருக்கானா, அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே ஒரு மாதிரி சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்க. ஏய் இதுக்கப்புறம் டே மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் என்ன தான் டேடாகவே இருந்தாலும் நான் ரொம்ப பேடு, ஸோ பார்க்க மாட்டேன். அதெல்லாம் டேயை அடிக்கக்கூடாது நீங்கள் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. நம்ம டேக்கு இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. இவன் எதுக்கு நமக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா அப்படி பார்த்து முறைச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஜிமினும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு, இவங்கேயும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஜிமினா பா யாரா நீ இன்னும் மோசமாக பேசுகிற, அதுவும் அவங்ககிட்ட டேயோட அப்பங்கிட்டே எப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு குட்டுக்குன்னு ஏந்து ஜெய்கோட கையை பிடிச்சிட்டு, தலைவா நீங்கள் தான் இனிமேலோட பாஸ், நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்பேன், இந்த அடிமையை ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. இப்போ நம்ம ஜேகே தான், ஜிம்மன் நேரங்கட்ட நேரத்தில் எதுக்கு ஜிம்மன் இப்படி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ தலை நீ சும்மா மாசத்தலை எப்படி பேசுன டேயோட அப்பங்கிட்டே, நானே முன்னாடிக்கு பயப்படுவேன் தெரியுமா? இங்கே பாரு என் காலில் எப்படி ஆடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, நீ எப்படி இப்படிலாம் பேசுன? அவனை அடிச்சிருப்ப போலையை விட்டா பா, உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் தேடிட்டு இருந்தேன், கரெக்டாக வந்து சிக்கிருக்க டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் சொல்ல. இப்போ நம்ம டே தான் இங்கே என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. பிகாஸ் நம்ம டேக்கு வந்து உங்கள் டேட்னா அவ்வளோ பயம், எதுலாம் பேசவே மாட்டாரா. இப்போ நம்ம ஜேகே இப்படி எதிர்த்து பேசுறதை பார்த்துட்டு அவர் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. இப்போ நம்ம யுங்கினா என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான்டா. ஜேகே அப்படியே ஃபைல் எடுத்துகிட்டு வராரு மார்னிங்கே. இப்போ அப்புறம் அவ்வளோ அழகாக இருக்காரு. நம்ம டேயா அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே கண்ணு முக்கு உதட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே இவர் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஓகே, இந்த ஜேகேக்கு பின்னாடி இருக்க டோருக்குள்ளே ஒரு மண்டை வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு, உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜேகே எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. நம்ம டே வந்துட்டு ஃபைல்லாம் வந்து செக் பண்ணி தான் சைன் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. நம்ம டே வந்துட்டு ஃபைலை பார்க்கல, நம்ம ஜேகேயை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் இப்படி பார்த்துட்டு இருக்கிறத வெளியேருந்து ஒரு பர்சன்
பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் தான், என்னடா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் எப்படியெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் அமைச்சு கொடுக்குறேன், என்னதான்டா பண்ணுறீங்க, ஒன்றுமே தெரியவே தான் மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் அது. ஜிமின் வந்து இப்படி குனிஞ்சு அப்படியே மண்டைக்குள்ளே அப்படியே குட்டியாக தலையை விட்டு பார்த்துட்டு இருக்காரு. அந்த அவரோட தலைக்கு மேலே இன்னொரு தலை எட்டி பார்த்துட்டு, எட்டி பார்த்தா என்ன தெரியும், உத்து பாரு உண்மை புரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் சொல்ல, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, வேற நீ யாரா அது அமைதி யாரா, யானே ஒன்றுமே தெரிய மாட்டேங்க, கடுப்பில் இருக்கேன், அது வந்து குட்டியாக இருந்தால் தெரியாது, கொஞ்சம் நிம்மதியாக நான் வேணா தூக்கி வேணா காட்டவா, என்னது இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் அப்படியே திரும்ப பின்னாடி பார்த்தா நம்ம யுங்கியும், ஒத்து பார்த்தா உண்மை புரியுமா, என்ன உண்மை புரியும், உன் ஃப்ரெண்டோட கேபினுக்குள்ளே இருக்கு இப்படி எட்டி பார்த்துட்ருக்க, அசிங்கமா இல்லை, அசிங்கமாவா, அவனோட ஃப்ரெண்டு, நான் இந்த கம்பெனியோட சிஇஓ, நான் அப்படி தான் பார்ப்பேன், உனக்கு என்ன, கம்பெனியோட சிஇஓனா கதவுக்குள்ளே எட்டி பார்ப்பாங்களா, இது என்ன புதுசாக இருக்குது, இந்த மாதிரி நான் இது வரைக்கும் எந்த கதையிலையுமே கேள்விப்பட்டது இல்லையே, இந்த கதையில் அப்படி தான், சரி இப்போ உனக்கு என்ன வேணும், எனக்கு இப்போது ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், என்ன உண்மை, இப்போது எதுக்கு நீ எட்டி பார்த்துக்கிட்டு இருந்த டேயோட ரூமில், அங்கே ஜேகே இருக்கான் வேறு, என்ன நடந்துட்டுருக்குங்க, நீ என்ன பண்ணலான்னு ட்ரை பண்ணுற அப்படின்னு நம்ம யுங்கி கேட்க, இப்போ நம்ம ஜிமின் தான், ஐயோ இன்னும் கண்டுபிடிச்சிருவானோ, இங்கே பாரு ஜிமின், இவங்கிட்ட மட்டும் மாட்டினு வை, அவ்வளோதான் மூஞ்சி ஓலி முடிஞ்சிடும், இப்போ அப்படியே நீ தான் அந்த கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு நான் வார்த்தை கெத்தாக பேசிட்டு கிளம்பிடு, ஏய் என்ன ஒரு கம்பெனியோட சிஇஓ வந்துட்டு மரலாம் பேசுறியா, போ வேலையை பாருப்பா, சம்பளத்தை கட் பண்ணிடுவேன், ஆமாம் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்காம போகிறாரு. பதில் சொல்லு, சம்பளம் இருக்காது, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே குட்டுன்னு ஓடிடுறாரு. இங்கே யுங்கி தான், இவன் என்ன பண்ண ட்ரை பண்ணுறானே தெரியலையே, ஆனால் என்னமோ நடக்குது கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி இப்போ யோசிச்சுட்டு இருக்க, அந்த பக்கம் நம்ம டே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே டக்குன்னு டேயை பார்த்துட்டு, சார் ஜேகே சைன் பண்ணிட்டீங்களா, இப்போ தான் படித்து முடிச்சேன், இந்த சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே சைன் பண்ணி ஃபைலை வந்து கொடுத்து விட்டுறாரு. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஜிமின் வந்து கேபினுக்குள்ளே வர்றாங்க. டே சொல்லு ஜிமின், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், உன்ன மாதிரி நான் வெட்டியாக வேலையை கழிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லை நீ வேலை பார்த்த லட்சணம்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தேன், என்ன பார்த்த, எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு. அது வந்து மச்சான், நீ ஒரு பர்சனை பார்த்த, அதை நான் பார்த்ததை இன்னொரு பர்சனும் பார்த்தாங்க, இப்படி எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் மச்சான், என்னத்தடா பார்த்து தொலைஞ்ச, உண்மையாக சொல்லு, நீ ஜங்குக்கு லவ் பண்ணுறதானே, லூஸு மாதிரி பேசுகிறேன், அவனை எப்படி நான் லவ் பண்ணுவேன், நான் ஒரு கம்பெனியோட சிஇஓ, அவன் ஆஃப்டரோட பிஏ, அவனை எப்படி நான் லவ் பண்ணுவேன், ஓஹோ மச்சான் எங்கே என் கண்ணை பார்த்து சொல்லு, அவனோட பிஏ மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் கேட்க, இப்போ நம்ம டே தான், ஆமாம் அவனோட பிஏ மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை, ஓகே அப்போ பார்த்துக்கிறேன், நீ வந்து என்கிட்ட சொல்லுவடி மவனே அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமி அப்படியே போயிடுறாரு. இங்கே நம்ம டே தான், ஐயோ இந்த வார்த்தை கொஞ்சம் கிட்ட மறைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கே, கண்டுபிடிச்சிடுவானோ, இதுக்கப்புறம் சந்தேகம் வராத மாதிரி பார்த்துக்கோ, அவன் அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காத, உனக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இல்லை இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவரே திட்டிக்கிட்டு அப்படி இருக்காங்க. இப்போ அந்த டேயும் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டுடான். ஸோ நெக்ஸ்ட் டே தாண்டா, இப்போது வந்து நம்ம ஜேகே வந்து ஜிமின் கிட்ட வந்து சும்மா பேசிகிட்டு இருக்காரு. அப்போது நம்ம ஜேகே தாண்டா, ஜிமின் சொல்லு ஜங்குக்கி, அது வந்து நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே, என்ன கேட்க போகிறா கேளு, என்ன கேட்டாலும் ஐயாவை பற்றி சொல்லுவேன், என்ன டேயை பற்றி கேட்க போறியா, டேயை பற்றி ஏதாவது டவுட்டா என்ன உனக்கு, அவரை பற்றி எதுக்கு நான் அவங்ககிட்ட கேட்க போகிறேன், அவரை பற்றி தானே நீ என்கிட்ட கேட்கணும், ஏன்டா அப்படி தத்தியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமி அப்படியே மனசில் திட்டுட்டு, வேறு என்ன கேட்க போகிற கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஜெயகே தான், ஓகே இப்போ நமக்கு 20 crore வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, ஆனால் பார்ட்டிலாம் வச்சு எதுவுமே செலிப்ரேட் பண்ண மாட்டிங்களா என்ன அப்படின்னு மாதிரி கேட்க, இப்போ நம்ம ஜெமீன் தாண்டா, அது என்ன வார்த்தை கேட்ட, பார்ட்டியா, ஐயோ எந்த கம்பெனியில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன வார்த்தை கேட்குற, என் மச்சான் இருக்காங்களே என் மச்சான், அதான் பாசிட்டே, அவனுக்கு இந்த பார்ட்டிங்கிற வார்த்தையை கேட்டாலே பிடிக்காது, அவனுக்கு இந்த தெரியுமா ஒரு தடவை அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்துச்சு 100 crore மேலே, அதுக்கே எங்களால் பார்ட்டி கிடைக்கல, கேட்டதுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்பிச்சு திட்டி விட்டான் என்ன, ஓ அப்படியா, ஏன் பார்ட்டி வைக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகிடப்போகுது, எவ்வளோ நாள் அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் எம்ப்ளாயெல்லாம் வேலை பார்த்து இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கும் அப்பப்போ ஏதாவது ஒரு பார்ட்டி வச்சாதானே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான், ஐயா அதெல்லாம் முடியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, நம்ம டே அப்படியே கேட்டுட்டு இருக்காரு. ஓ உனக்கு பார்ட்டி வச்சா பிடிக்குமா, சரி ஓகே அப்போ வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து, நான் ஒன்றுமே கேட்கலடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே கெத்தாக வெளியே வர்றவரோட ஆஃபீஸில் வந்து, சாரி கெத்தா இல்லை அப்படியே வர்றாரு, வந்துட்டு காய்ஸ்
அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே கேதர் ஆகுறாங்க ஒரு இடத்துல. ஓகே, நமக்கு இப்போது பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால நாளைக்கு எல்லாருக்கும் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அங்கே இருந்தவங்களாம் என்னது நம்ம சாரா இது பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, என்னை அறா என்னை கிள்றா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எம்ப்ளாயிஸுக்குள்ளே ஒரே கலவரம் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஜிமினுக்கா ஒன்றுமே புரியல. அவர் ஆண் பார்த்துன்னு இருக்காரு. என்ன சொல்லிகிட்டு இருக்கான் இவன், பார்ட்டியா அப்படின்னா கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவான், இவன் என்ன இப்படி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இப்போ நம்ம ஜெயகதான் ஜிமின் அவ்வளோ சொன்னால் இவர் வந்து இங்கே பார்ட்டி தருன்னு சொல்கிறாரு. ஒருவேளை இது ஜிமினுக்கு தான் தெரியலையா, வெத்து பீஸா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான லுக்கை ஜிமினுக்கு கொடுக்குறாரு. நம்ம ஜிமின் இதை பார்த்துட்டு இவன் எதுக்கு நம்ம இவ்வளோ கேவலமாக பார்க்குறேன் அட்டா பாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜிமின் மறைக்க, இப்போ நம்ம அப்படியே ஜிமினை பார்க்குறாரு. ஐயோ இவன்கிட்ட வேறு சொல்லிட்டேன்னா இவன் வந்து நீ ஒரு கேள்வி கேட்பானே அப்படியே ஓடி போயிடா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போயிடா. நம்ம இப்போ ஜிமின் அப்படியே பின்னாடியே தட்டிட்டு போகிறாரு. நில்றா, என்ன மச்சான் இங்கே என்ன சொல்லிட்டு வந்தீங்க வெளியே, பார்ட்டின்னு? எதுக்கு பார்ட்டி? அந்த ப்ராஃபிட் கிடச்சிருக்குல்ல அதுக்கு தான் மச்சான். அடிங்க என்ன நான் உங்களுக்கு எத்தனை தடவை கேட்டிருக்கேன், ஒரு பார்ட்டி விடான்னு சொல்லிட்டு என்னடா நினச்சிட்ருக்கேன் நீ? ஒரு நிமிஷம் இரு, ஜேகே வந்து என்கிட்ட பார்ட்டி வைக்க மாட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். அடுத்த நிமிஷமே ஒரு மனுஷன் வந்து வெளியே நின்று பார்ட்டியை பற்றி பேசின்னு இருக்கான். ஒருவேளை எனக்கு வைக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் வச்சேன். உனக்கு வேணாவா நடிப்போம். பார்ட்டி நடக்கிற இடத்துல இந்த ஜிமின் இல்லாமல் எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் அப்படியே பேச. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்ட்டிக்கு நான் அரேஞ்ச்மெண்ட்லாம் செம்மையாக நடந்துன்னு இருக்குது. இப்போ நம்ம தான் அங்கே ஃபஸ்ட்டு போயிருப்பாருடா. ஸோ நம்ம ஜிமின்லாம் அங்கே விட்டு ஜாலியாக அப்படியே அங்கே ஒரு இது எடுத்து சாப்பிட, இங்கே ஒரு இது எடுத்து சாப்பிட, இங்கே ஒரு இது வாட்டில் எடுத்து குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கும்மாலம் படிக்க திருறாரு. இப்போது தாண்டா நம்ம ஜேகேயும் இவங்கையும் அப்படியே வர்றாங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ மாசாக அப்படியே கிளாஸாக அப்படியே பக்கா மாசாக வந்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறவங்க கண்ணெல்லாம் அவங்க மேலே தான் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க ஒரு எம்ப்ளாய் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு மாஃபியா கேங் உள்ளே வர்ற மாதிரி ரெண்டு பேரும் மாசாக வந்து இருக்க. இப்போ நம்ம அப்படியே ஆணு பார்க்குறாரு. அவர் பார்க்குறது ஓகே, பக்கத்தில் நம்ம கோழி குஞ்சும் அதே மாதிரி பார்க்குது நம்ம பூனைக்குட்டியை. என்னது இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், இவ்வளோ அழகாக இது வரைக்கும் நான் இவனை பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்க்க. இப்போ நம்ம தாண்டா ஜேகே எப்போவுமே ஹாட் அண்ட் செக்ஸியாக இருப்பான், ஆனால் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம டேயும் பார்க்க அங்கே நிற்கிற பொண்ணுங்களாம் பார்த்துட்ருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டாங்க. இவளுங்களாம் என்ன முழுகிற மாதிரி பார்க்குறாளுங்க. அவன் ஏன் ஆல்ரெடி அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே ஜேகே கிட்ட போகிறாரு. ஜேகே சொல்லுங்க டே, அந்த பக்கம் போகலாமே, ஏன் என்னாச்சு? இல்லை அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜேகே அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பிகாஸ் வந்து இங்கே ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ்லாம் அப்படியே நம்ம ஜேகே பார்க்குறது நம்ம டேக்கு பிடிக்கல, அதனால போகிறாங்க. இப்போ நம்ம ஜெமினா பொழுது பார்த்துட்டு இருக்காரு வாயை. இப்போ நம்ம இவங்க வந்து பக்கத்தில் வந்துட்டு என்ன அப்படி பார்க்குறியா, அழகாக இருக்கேனா, யார் சொன்ன நீனா ஒரு அழகா ஐயே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் சொல்லிட்டு குட்டுன்னு ஓடிடுறாரு. இந்த பக்கம் நம்ம தாண்டா ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்டு, ஐ மீன் இந்த ஒயின்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு ஜேகே கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் ட்ரிங்க் பண்ண மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் பண்ண மாட்டேன், பட் நீங்கள் பண்ணுவீங்கள்ல, ஸோ நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜேகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் படிக்க ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டி வந்து ரொம்ப சூப்பராக நடந்துகிட்ருக்கு. நம்ம ஜேகே சைடில் சொல்லணும்னா பார்ட்டியா அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ ஒரு 2 கேர்ள்ஸ்டா, அவங்களும் கையில் வந்து 2 வைன் வச்சுருக்காங்க. அந்த வைன் கிளாஸில் வந்துட்டு வைன் வச்சுருக்காங்க. இன்னொரு கையில் வந்துட்டு ஒரு பொண்ணு ரெண்டு கையில் 2 வைன் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஜேகே கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஹேண்ட்ஸம் எங்கள் கூடலாம் அன்ட்ரிங்க் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கொடுக்க. இப்போ நம்ம ஜேகே ஓய்னா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த ஏற்கனவே கொடுத்துருப்பாங்கல்ல அதை வந்துட்டு அப்படியே கீழே வச்சுட்டு அந்த பொண்ணுட்டு அப்படியே சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்கிறாங்க. இது நம்ம பார்த்துட்டு செம்ம காண்டாயிராரு நம்ம இப்போ. நான் கொடுத்தது கீழே வச்சுட்டு அவ்வளோ கொடுத்தது வாங்கி குடிக்கிறியா, உனக்கு அவ்வளோ தூங்குறா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபப்படுறாரு. ஜேகே எதுக்கு நான் கொடுத்த கிளாஸை கீழே வச்சுட்டு நீங்கள் கொடுத்ததை நான் குடிச்சிட்டேன்ட்டு. இப்போ ஒருத்தவங்க கொண்டு நம்ம கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும்ல நம்ம, ஸோ அதனால தான் நான் வாங்கினேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. இப்போ நம்மகிட்டே ஒருத்தவங்க குடித்தாதான் நீங்கள் அவங்களுக்கு கம்பெனி கொடுப்பீங்க அப்படி தானே? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, இது எதுக்கு இப்போ இவ்வளோ சீரியஸாக கேட்குறீங்க? அப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் ஒரு ஒயின் கிளாஸ் எடுத்துகிட்டு அப்போ என் கிட்ட குடிங்க. நீங்கள் தான் குடிக்க மாட்டீங்களே. அதெல்லாம் நான் குடிப்பேன், சீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட அந்த கிளாஸை கொடுக்க. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அங்கேருந்து மச்சான் டே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு வர்றாரு. பார்த்தா நம்ம கையில் ஒயின் பாட்டில்
என்னது மச்சான் என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அங்கே போகிறதுக்குள்ளேயுமே நம்மகிட்டே அப்படியே சேர்ஸ் பண்ணிவிட்டு ஒரே கல்ப்பில் மொத்தமாக அடிச்சிடுறாரு. இப்போ நம்ம ஜேகே நான் குடிக்கவே இல்லையே, இவன் என்ன இப்படி குடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிமின் குடிக்கணும் முடியாதுட்டு மச்சான் 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 ஐயோ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கிளாஸை பிடிங்கிட்டு ஐயையோ இவன் குடித்தா மட்டை ஆயிடுவானே, அதுவும் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சிட்டானா, சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் சொல்ல இப்போ நம்ம ஜேகே தான் என்னாச்சு எதுக்கு இப்போ இவர் இவ்வளோ கடகடன்னு குடிச்சு முடிச்சாரு என்ன? ஏய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆமாம் யார் நீங்கள்? நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த ஹேண்ட்ஸமான பையனை பார்த்துட்டு இப்படியே கம்பெனி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம், அதுக்குள்ளேயும் அவருக்கு எடுத்துட்டாரு. என்னது? ஓஹோ கதை அப்படி போகுது. ஓஹோ சரி சரி டே இது டே 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 அவ்வளோதான் மட்டை ஆயிடுச்சு பிள்ளை, நான் இவனை தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே டே வந்து அப்படியே கைத்தாங்களாம் கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த பார்ட்டி வந்துட்டு அங்கே அப்படியே முடியுதுடா. ஸோ நெக்ஸ்ட் டே தான் நம்ம யூங்கி தான் ஜேகேட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மச்சான் நேற்று டே ட்ரிங்க் பண்ணானா என்ன? ஆமாம் எதுக்கு பண்ணான்னு தெரில, 2 பொண்ணுங்க வந்து என்கிட்ட பேசினாங்க, நானும் பண்ணுறேன் என் கூட சேர்ந்து நீ ட்ரிங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டு இருந்தான், எனக்கு எதுவும் புரியலடா அப்படின்னு சொல்ல நம்ம யுங்கிக்கு லைட்டாக புரியுது. ஆஹா நம்ம டேகி என்னமோ நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யுங்கிக்கு புரியுது. இப்போ நம்ம ஜிமின் தானே ஆஃபீஸுக்கு வராரு. ஜிமன் சொல்லு ஜங்குக் என்னாச்சு ஒன்றாங்களே? இல்லை டே நேற்று சேஃபாக வீட்டுக்கு போயிட்டாரா? போயிட்டானே, கொண்டு போய் விட்டுட்டானே. ஓகே அவர் இது வரைக்கும் ட்ரிங்க் பண்ணது இல்லையா? ஐயா அதை மோந்து பார்த்தாலே 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டான், நேற்று ஒரே கல்ப்பில் வேறு அடிச்சிட்டானா, அதான் தலைவலி தாங்காமலாம் சொல்லிட்டு வீட்டில் இருக்கான், நான் தான் ரெஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஏக் மாத்திரலாம் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. ஸோ வந்துட்டு இப்படியே ஒரு 2 days ஸ்கிப்பாக இருக்கும். நம்ம டே வந்துட்டு ஆஃபீஸ் வந்திருப்பாரு, பட் வந்து நம்ம கண்டுக்கல யாரையும், அவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிருக்கும். நம்ம ஜேகே முன்னாடி இப்படி ஒரு இதுக்கே மயக்கம் போட்டியடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஜேகே வந்து அவ்வளோ பேசியிருக்க மாட்டாரா. ஸோ இப்போ ஒன் ஃபைன் டே தான்டா நம்ம ஜிமின் வந்துட்டு ஆளை தொக்கா பிடிக்கிறாரு. ஏய் டே ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, நீ ஜேகே லவ் பண்ணுறதானே? நானும் லவ் பண்ணலையே, யார் சொன்னா உனக்கு? இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு, நீ டேயை நீ ஜேகையை லவ் பண்ணுறியா இல்லையா? இல்லை சொல்கிறா என் கடை பற்றி சொல்கிறா, எங்கிட்ட சொல்கிறா, உண்மையை சொல்கிறா, நான் மச்சான் தானே, சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டே ஆமாண்டா இதை சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் இல்லை மச்சான், அது வந்து அவன் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கானா, அடிச்சு போட்டானா, அடைச்சி லவ்வாக சொன்னால் அடிப்பாங்கன்னு சொல்லி பயப்படுற ஒரே ஆள் நீ தாண்டா, இப்போது நீ ஜேகே லவ் பண்ணுறது வந்துக்கிட்ட அப்படி தானே? ஆமாம் சரி ஓகே இதை நான் போயிட்டு ஜேக்கிட்ட சொல்லவா, நான் சேர்த்து வைக்கிறேன் மச்சான் அவங்க 2 பேர்த்தையும். எப்பா நீ சும்மா இருந்தாவே போதும், நானே பார்த்துக்கிறேன், நீ தயவு செஞ்சு ஓட்ட வச்சு யாருக்கிட்டையும் உழையிறதாத அவ்வளோதான் உனக்கு சொல்லுவேன். என்ன மச்சான்? ஜிமின் நான் உண்மையை தான் சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையும் வாய்க்கு ஒரு ஜிப்பாக போட்டுக்க, யார்ட்டையாவது போய் ஏதாவது சொன்னேன்னு வை மவனை அவனை கண்டு வந்துடுமா வெட்டி போட்டுருவேண்டா அப்படின்னு சொல்ல. இங்கே நம்ம ஜிமின் தான் வெட்டி போட்டுருவியா? என்ன மச்சான் ஜட்டி போட்டுருவேங்கிற மாதிரி வெட்டி போட்டுருவேன் டக்குன்னு சொல்லிட்டேன், அடைச்சி கிளம்பு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜிமின் அப்படியே கிளம்புறாரு. இப்போ நம்ம மவனே வெளியே யாருக்காவது தெரிஞ்சு சத்தமே இல்லாமல் முடிச்சு விட்டுருவேன் ஜிம்னா, உன்னை ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், நானே ஜெயிக்கிற சொல்லிக்குவேன், அது வரைக்கும் நீ அமைதியாரு. சரி நான் அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டேன், என்ன ஓட்ட வாங்கி நினச்சியா? எல்லாத்துலேயும் போயிட்டு நம்ம டே வந்து ஜெயிக்கே லவ் பண்ணுறோம், நம்ம சிஇஓ வந்து அவங்க பிஏ லவ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு தெரிய போகிறேன். நம்பு மச்சான் ஜிமினை நம்பு மச்சான், அதெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் போயிடுறாரு. இப்போ நம்ம யுங்கிக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருந்திருக்கும், இவங்களுக்குள்ளே என்னவோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வார்த்தை கொஞ்சம் அங்கேருந்து துள்ளி ஓடியாருது, ஓகே லவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம யுங்கிக்கு இதை பார்த்தோன்னா கன்ஃபார்மே ஆயிடுது, என்னமோ இவங்களுக்குள்ளே நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆள் அப்படியே அமைக்கிறாரு வாத்து கொஞ்சம். நெல்லு என்ன எதுக்கு போகிறோம், சிஇஓவை மறைக்கிற? சிஇஓ தான். சரிங்க சிஇஓ சார் உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கணுமே. என்ன கேட்க போகிறேன்? என்ன கேட்க போகிறேன் சொல்லுவேன் சொல்லு. என் டைமில் மீட்டிங் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஐயோ பிஸி. நடிக்காத. இப்போ உள்ளுக்குள்ளே நீனுட்டே என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? என்ன பேசிகிட்டு இருந்தோம்? நாங்கள் ஒன்றும் பேசலையே. இப்போ ஒழுங்கு மரியாதை மறைக்காமல் உண்மையை சொல்லு, ஏதோ நடக்குது. ஜேகேயா என்ன? ஜேகே உன் ஃப்ரெண்டு தானே, அதே எங்கிட்ட கேட்குறேன். இல்லை டே ஜேகேயை லவ் பண்ணுறான், ஆமாவா இல்லையா? என்ன அது? ஐயோ கரெக்டாக கேட்குறானே, நம்ம வர வளரணும். ஜிமினா உன் வாட்டர் வாய் ஒழுங்காக இருக்காது, ஒழுங்கு மட்டும்தான் இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே பார்க்க இப்போ நம்ம யுங்கி அப்படியே கையை பிடிச்சி லாக் பண்ணி அவர் ஐயை எடுத்துகிட்டு போய் ஜிமினோட ஐக்குள்ளே வச்சு அப்படியே லாக் பண்ணிவிட்டு, என் கண்ணை பாரு, என் கண்ணை மட்டும் பாரு, என்ன நினச்சி உள்ள ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. அது வந்து டேக்கு ஜேகே ரொம்ப பிடிக்கும், அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே விழுந்துட்டான், இப்போ தான் என்கிட்டயே ஒத்துக்கிட்டான், அவன் ஜேகேயை லவ் பண்ணுறான், அதுவும் ரொம்ப. அவனே ஜேகே கிட்ட போய் சொல்லிக்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாதுன்னு என்ன சொல்லியிருக்கான், அதனால நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம யுங்கி தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஐயோ இப்போ நான் என்ன சொன்னேன்?
அப்போ ஏன் இப்போ நான் என்ன சொல்ல மறந்துடுறா? நான் எதுவும் சொன்னேன்னா என்ன உங்ககிட்ட? இல்லைங்க, நீ எதுவும் சொல்லலை. ஆமாம் அப்படி தானே. ஆமாம், இப்போ நீ என்ன பண்ண? உன் கண்ணை பார்த்தோன்னா நான் என்ன சொன்னேன்னு எனக்கே தெரில. உன் கண்ணில் என்ன இருக்குது? என் கண்ணிலையா? அதே பார்க்க வேண்டியவங்களுக்கு பார்த்தா தான் தெரியும், எனக்கு தெரியாது. சரி ஓகே, நீ கிளம்பு. நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை தானே? இல்லை சொல்லலை, கிளம்பு அப்படின்னு சொல்லணும். நம்ம ஜிமின் அப்பாடா எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. இப்போ நம்ம இவங்க டக்குன்னு டே வந்து ஜேகே லவ் பண்ணுறான் அப்படிங்கிறத நீ என்கிட்ட சொல்லவே இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லி கத்த. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்போ நான் சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்க. இப்போ நம்ம இவங்க ஆமாம் சொல்லிட்டேன், சரி விடு. நான் இங்கே பாரு இவங்க ப்ளீஸ் நீ போயிட்டு ஜேகேட்ட மட்டும் சொல்லிடாத. வாவ் வாட் ஐடியா. ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் இதை ஜேகே கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணலை. இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறமா நல்லா இருக்கும் போலே ஜேகே கிட்ட சொன்னால். ஐயோ இவங்கி ப்ளீஸ் 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 டேக்கு தெரிஞ்சால் எனக்கு கொன்னே போட்டுருவோம், ப்ளீஸ் இவங்கி சொல்லிடாது இவங்கி. சரி ஓகே நான் சொல்லலை போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே போக சொல்லிட்டு நம்ம இவங்க அப்படியே போகிறாரு. நம்ம ஜிமின் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு இவங்க. ஐயோ இவன் சும்மாவே நம்ம மொபைல்கிட்டே தெரியுவான், இப்போ இவன் மட்டும் போயிட்டு ஜேகேட்ட சொன்னான் அவ்வளோதான் டேலினே கொண்டுருவானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு இவங்க கரெக்டாக ஜேகே கிட்ட போகிறாரு. போயிட்டு என்னமோ பேசுகிறாரு. அவ்வளோதான் நம்ம ஜிமினுக்கு இங்கே உயிரே இல்லை. ஐயோ சொல்லிட்டானே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நான் எப்படி என் மச்சான் மூஞ்சில் முழிப்பேன்? அவன் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போயிடுவானே, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நண்பன் அவன் தானே அப்படிங்கிற மாதிரி இங்கே புலம்ப. இப்போ அப்படியே நம்ம கேட்டுட்டு சுகா அப்படியே போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிமின் குடு குடு குடுன்னு ஓடுறாரு ஜேகே கிட்ட. ஜேகே 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 இவங்கி உங்ககிட்ட என்ன சொன்னான்? என்னாச்சு இப்போ நீ இருக்கு இப்படி ஓடி வந்து கேட்குறேன்? சொல்லு ஜேகே ப்ளீஸ். இவங்கி உங்ககிட்ட என்ன சொன்னான்? டே ஒன்னை லவ் பண்ணுறான்னு சொல்லி தொலைஞ்சிடல. நான் தெரியாமல் சொல்லிட்டேன், ஆனால் டே ஒன்னை லவ்லாம் பண்ணல, நான் சும்மா அவன்ட்டு ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், அவங்ககிட்ட சொல்லலை தானே, ப்ளீஸ் சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜேகே ஏந்து டே என்ன லவ் பண்ணுறாரா? புரியலையே. ஐயையோ நானே இங்கேயும் வந்து சொல்லிட்டேன்னா. இவங்கி உங்ககிட்ட என்ன சொன்னான்? அவன் ஒரு ஃபைலில் டாக்டர்னு சொல்லிட்டு கேட்டு போனான். நீ இப்போ வந்து என்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? அத்தி இங்கேயும் நான் தானா? ஒழுங்கு மரியாதையாக உண்மையாக சொல்லு ஜிம்மன், டே என்ன லவ் பண்ணுறானா? டே ஒன்று லவ்லாம் பண்ணலடா. ஏய் ஒழுங்கு மரியாதையாக உண்மையாக சொல்லு, டே என்ன லவ் பண்ணுறான் தானே? நீ பார்த்தானே சொல்ல வந்த? இல்லை சத்தியமாக இல்லை, அவனோட லவ்லாம் பண்ணல, சத்தியமாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் குட்டி குட்டின்னு ஓடிடுறாரு. அவர் அப்படியே வீட்டுக்கு அந்த அப்படியே முடிட்டு ஸோ வீட்டுக்கு போயிட்டு இதே யோசிச்சுட்டு இருக்காரு. ஐயோ தெரியாமல் சொல்லிவிட்டோமே, நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. டேக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா நம்மளை கொண்டுருவாண்டா அப்படிங்கிற மாதிரி பயத்திலே போகிறாரு. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸுக்கு போனால் நம்ம இவங்கி தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்க டேக்கிட்ட. இப்போ நம்ம ஜிமினுக்கு பார்த்தோட வக்கோன்னு ஆகுது. ஐயோ போட்டு கொடுத்துட்டானோ, இன்றைக்கி அவன் நம்மளை போட்டு தள்ள போகிறானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் உள்ளே போகிறாரு. போயிட்டு யுங்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? உனக்குலாம் அறிவில்லை? ஒரு தடவை சொன்னால் புரியாது உனக்கு. நான் பாரு நீ போய் ஜேகேட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இது பண்ணிட்டேன். இப்போ டேக்கிட்டே என்ன போட்டு கொடுக்க வந்துட்டல. இங்கே பாருட்டே நிஜமாக சொல்கிறேன், நான் ஒன்றும் இவங்கிட்ட போயிட்டு நீ ஜேகே லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லைடா. ஈவன் ஜேகேக்கிட்டே நான் போய்ட்டு நீ ஜேகே லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லைடா. இவங்க 2 பேரும் சேர்ந்து தாண்டா என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னை நம்பிட்டே ப்ளீஸ் டே, நான் எதுவுமே பண்ணலட்டே, இந்த எங்கே சொல்கிற எதுவுமே நம்பாதட்டே அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம டே அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு ஜிமினா இப்போ நீ என்ன சொன்ன? அப்போது நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே இவங்கிய பார்க்குறாரு. நான் எதுவும் சொல்லலையே, இப்போ நீ நான் வந்து சொல்ல மாட்டேங்கினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இவங்கி இப்படியே சொல்ல. இப்போ நம்ம ஜிமின் இப்போவும் நான் தானா? ஐயோ இப்போ இவன் என்னை கொலை பண்ண போகிறானே. ஜிமின் சேக்கிட்ட போய் நீ சொன்னியா அப்படின்னு கேட்க. இந்த பக்கம் நம்ம இவங்கி தான் சரி ஓகே நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஜிமின் வந்து என்கிட்ட நீ ஜேகே லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லட்டே, அதே மாதிரி ஜேகே கிட்டேயும் போய் எதுவுமே சொல்லலைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, ஏன்னா என்கிட்ட ஜேகே வந்து நீ லவ் பண்ணுறேன்னு அவன் சொல்லலை அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு போக. அட பாவி சண்டாலோ, இப்படி போட்டு கொடுத்துட்டு போறியடா, இப்போ என் நிலைமை என்ன ஆக போதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் இங்கே நிற்க. டே அப்படியே எந்திரிச்சு, டே ஜிமினா இன்னைக்கு நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா, நான் அவ்வளோ தடவை படித்து சொல்லியும் நீ போய் ஜேகே கிட்டே உளறி வச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விரட்டுறாரு நம்ம ஜிமினா. அப்படியே ஆஃபீஸை சுற்றி ஓட. இப்போ அங்கே இருக்க எம்ப்ளாயெல்லாம் ஏண்டா 2 சிஓ கொண்டு வந்து கம்பெனியில் உட்கார வைங்கன்னு சொன்னால் இப்படி 2 குழந்தைங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த எம்ப்ளாயெல்லாம் சொல்ல. இப்போ நம்ம ஜிமின் தான் இங்கே பாரு மச்சான், எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், எதுவும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதா. ஏ ஜிமினா உன்னை நான் நீ கொல்லாமல் விட மாட்டேன்டா, உங்களுக்கு நான் என்னடா சொன்னேன், என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விரட்டிட்டு தெரியும். இப்போ நம்ம இவங்கி இதை பார்த்துட்டு செம்மையாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேகே இது 2 என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். மச்சான் ப்ளீஸ்டா எதனாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா, இன்றைக்கி உன்னை தீர்த்துட்டு தானே நான் பேசுவேன். இங்கே பாரு மச்சான், சத்தியமாக நீ ஜேகே லவ் பண்ணுற நான் வேணும்னே சொல்லலடா, வாய் தவறி வந்துருச்சுடா, நீ ஜேகே லவ் பண்ணுற இனிமேல் யாருக்கிட்டையுமே நான் சொல்ல மாட்டேன்டா.
அப்படின்னு கத்த இப்போ அந்த ஆஃபீஸே ஒட்டு மொத்தமாக சைலண்ட் ஆகுது. எல்லாரும் ப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. இவன் நம்ம டேயும் அப்படியே நிற்கிறான். எல்லாரும் குறுகுறுன்னு பார்க்குறாங்க டேயை. இப்போ நம்ம ஜெமின் இப்போ என்ன நினச்சிருந்தீங்களா இப்படி நின்றுட்டுருக்காங்க? இவன் என்ன இப்படி நிற்கிறான்? ஐயோ என்ன அடே ஜெமினா, இப்போ நீ என்ன பண்ண? சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே இப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணிட்டு நிற்கிறாரு. இப்போ இவங்க பக்கத்தில் வந்துட்டு அது எப்படி ஜிமன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டியடா அப்படிங்கிற மாதிரி கேட்க இப்போ நம்ம ஜிமின் போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி சேர்ந்துடுறாரு. நம்ம டேக்கு ஒரே எம்பாரசிங் ஆகிடுது. குடுகுடுன்னு உள்ளுக்குள்ளே ஓடி போயிடுறாரு ரூம்குள்ளே. நம்ம ஜேகே இதை பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே போகிறாங்க. போயிட்டு அவர் நம்ம டே வந்துட்டு அப்படியே போயிட்டு திரும்பி உட்காந்துருக்காரு சேரில். இப்போ நம்ம ஜேகே உள்ளுக்குள்ளே போயிட்டு டே என்ன ஜேகே, என்ன நீ லவ் பண்ணுறியா? யார் சொன்னா? அப்படிலாம் இல்லையே, உண்மையை சொல்லு, என்ன நீ லவ் பண்ணுறதானே? இல்லை, உண்மையாக சொல்லுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போகிறாரு நம்ம ஜேகே. இப்போ நம்ம டே தான், இப்போது எதுக்கு நீ பக்கத்தில் வர்ற? நான் தான் சொல்கிறேன்ல, நான் உன்னை லவ்லாம் பண்ணல. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சேரில் உட்காந்துருப்பார்லடா. ஸோ அந்த பக்கட்டும் இந்த பக்கட்டும் ஒரு அந்த இது மாதிரி இருக்குள்ள பிடிச்சிக்கிறதுக்கு அந்த ரெண்டு பக்கட்டும் அப்படியே நம்ம ஜேகே கையை வச்சுட்டு டேவோட ஃபேஸ் கிட்ட போயிட்டு அவரோட ஃபேஸை வச்சுக்கிட்டு எங்க இப்போ சொல்லு, என்ன நீ லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்க இப்போ நம்ம டேக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. அது 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 வந்து அது காற்று தான் வருது, வார்த்தை வரலையே. அது நான் லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்லாக்கை பண்ணுறாரு நம்ம ஜேகே. இப்போ டே அப்படியே வாய்ட் ஐஸோடு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஜேகே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே அப்படியே அவர் அப்படியே வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவரும் அப்படியே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம டே வந்து ஜாரை விட்டு எந்திரிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே வாலில் அப்படியே சுற்றி இப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தாண்டா அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு 2 பேரும் செம்மையாக ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லு, நீ என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கேட்க அது லவ் பண்ணுறேன், உன்னை லவ் பண்ணுறேன் ஜேகே அப்படின்னு நம்ம டே சொல்ல அகெயின் நம்ம ஜேகே அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ டூ ஜேகே, ஐ லவ் யூ ஸோ மச் டே, ஐம் ஆல்சோ லவ் யூ ஸோ மச் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே குட்டியாக வந்து எட்டி பார்க்குறாரு, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. 10 ஆளுங்க 2 பேரும் ஒன்றா கட்டி பிடிச்சிருந்தோன்னா அப்பாடா இப்போதாண்டா எனக்கு உயிரே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வர ஜிமின் உன்னை விட மாட்டேன், அடைச்சி அதான் சேர்ந்துட்டீங்களா அப்புறம் என்னத்துக்கிறேன் என்ன நோண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க இருடி உன்னை நான் பார்த்துக்கிறேன், சரி ஓகே வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கேட்க வீட்டுக்கா எதுக்கு, இன்னும் ஆஃபீஸ் டைமே முடியலையே, எதுக்கு இப்போது நீ என் வீட்டுக்கு கூப்பிட்றியா என்ன அப்படின்னு கேட்க சீச்சி உன் வீட்டுக்கு இல்லை என் வீட்டுக்கு போகலாமா, நான் எதுக்கு உன் வீட்டுக்கு வரணும் வாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து டேயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க, ஓஹோ அப்படிங்கிற மாதிரி. சரி அப்படின்ட்டு அப்படியே எங்கள் வீட்டில் காட்டினோன்னா நம்ம ஜேகே அப்படியே டேயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பார் இல்லடா. ஸோ அந்த ஃபோர்ஸ்லேயே அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே தான் வீட்டுக்குள்ளே அப்படியே போகிறாங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே அவரோட ட்ரெஸ்லாம் அப்படியே அன்பட்டன் பண்ணிகிட்டே போகிறாங்க. அதே மாதிரி நம்ம டேயோட ட்ரெஸ்ஸையும் அன்பட்டன் பண்ணுறாங்க. நம்ம டேயெல்லாம் ப்ரெஷர் தாங்க முடியல. ஸோ அவர் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. ஜேகே என்ன பண்ண போகிற, எதுக்கு இப்போ ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுற அப்படின்னு கேட்க இப்போ நம்ம ஜேகே தான் ஏன் எதுக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுறாரு பெட்டில். ஸோ நம்ம டே வந்துட்டு அப்படியே போய் பெட்டில் அப்படியே பவுன்ஸ் ஆகி விழுகிறாரு. இப்போ நம்ம ஜேகே அப்படியே போய்ட்டு டே மேலே ஹோவர் ஆகுறாங்க. ஜேகே நீ என்ன பண்ண போகிற, என்னடா பண்ண போகிற, அதுவா பண்ணும்போது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம டேயா அப்படியே செம்மையாக மூர்னிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரூம் ஃபுல்லாக இப்போ மூர்னிங் சவுண்ட் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு சொல்லிட்டு அப்படியே அந்த ப்ராசஸ்க்குள்ளே அப்படியே போகிறாங்க. ஸோ அந்த நைட் வந்துட்டு அப்படியே இவ்வளோ ஹாட்டாக போகுது. ஒரு ரவுண்டு 2 ரவுண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே ரவுண்டு மேலே ரவுண்டாக போய்கிட்ருக்காங்க. ஸோ மார்னிங் பார்த்தா டே வந்து ரொம்ப டயர்டாக படுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான் கரடி குட்டி என்னாச்சு இவ்வளோ டயர்டாயிட்டா என்ன, அதுக்குள்ளேயுமா நைட்டு எத்தனை ரவுண்டா போனேன் பொறுக்கி, என்னால் முடியல, எனக்கு இடுப்புலாம் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே மசாஜ் பண்ணி விடுறாரு இடுப்புலாம். ஸோ இங்கே அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே காலையிலேயே ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ரொமான்ஸுக்கெலாம் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறாங்க. ஸோ அப்படியே அங்கே போனால் அங்கே ஆல்ரெடி வந்துட்டு நம்ம டேயோட டேடி வந்து இங்கே உட்காந்துருக்காருடா. ஸோ நம்ம போனோன்னா நம்ம ஜேகே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம டே வந்து பின்னாடி போயிட்டு நிற்க வச்சுக்கிட்டு
இப்போதைக்கு நீங்கள் ஆஃபீஸ் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம டேவோட அப்பா தான், ஏன் என்னோட ஆஃபீஸ் இது, நான் வருவேன், அது எதுக்கு நீ கேட்குற அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகே தான், நீங்கள் சும்மா வந்தால் பரவாயில்ல, வந்துட்டே அடிப்பீங்க, அதை நான் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன் இந்த தடவை, எதுக்கு வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம டேவோட அப்பா, எதுக்கு இப்போ அவனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க நீ, ஏன்னா நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், அப்படி தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், எதுக்கு எதுக்கு இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, இப்போ நம்ம டேயோட அப்பா தான், ஓ இப்போ வரும் ஒத்துக்கிட்டீங்களே, சரி ஓகே, நான் எப்படா அந்த ஆஃபீஸை பார்த்துக்க போகிறோம் இந்த குழந்தைகிட்ட கொடுத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன், இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ பார்க்கவும் நல்லா இருக்க, உன்னோட தைரியமும் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இந்த ஆஃபீஸை நல்லா பார்த்துக்கோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஸோ நான் கோவா கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம டேவோட அவன்கிட்டே தான், என்னது கோவா போகிறீங்களா, ஆமாம் கோவா போகிறேன், இதுக்கப்புறம் தான் என் மாப்பிள்ளை வந்துட்டார், பொறுப்பாக பார்த்துப்பாரு, நீயும் இருக்க, அப்புறம் என்ன நான் போயிட்டு என்னோடய லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இங்கிட்ட நம்ம ஜிமினோட டேடி தான், அப்போது நான் நீனுன்னா உன் பிள்ளைக்கும் இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டாக நீனும் வரலாம், என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவோட அப்பா சொல்ல, ஆமாம்ல அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜிமின் வந்து அங்கேருந்து வர்றாங்க, நம்ம யொங்கியும் வர்றாங்க, இப்போ நம்ம ஜிமின் தான், நைனா நீங்கள் என்ன பண்ணுற, ஏ மகனே நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இவ்வளோ நேரம், நைனா வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா, நைனா கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் என்ன மேட்ரு கம்பெனி வரைக்கும் வந்திருக்க, நீங்கள்லாம் வர மாட்டியே, அது ஒன்றும் இல்லை, நம்ம டேயோட அப்பா இருக்கான்ல, ஆமாம் அவருக்கு என்ன, அவன் கோவா போகிறானா, கோவா போகிறாங்களா அங்கிள், காலம் பொண்ணு கடைசியில் உங்களுக்கு இதெல்லாம் தேவை தானா, அதுவும் ஆன்ட்டி வேறு இல்லை, என்ன அங்கிள் பண்ண போகிறீங்க கோவா போயிட்டு, ஏய் ஒரு ஆன்ட்டி இல்லைன்னா என்னடா, கோவா போயிட்டு பல ஆன்ட்டிகளை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே நம்ம டே அப்படியே முறைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின்னா, நைனா நீ என்ன நைனா நீ இதுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நைனாக்கும் வயசாகுதுடா, நானும் அப்படியே போயிட்டு கொஞ்ச நாள் அப்படியே சந்தோஷமாக இருந்துட்டு வரேன்டா, அது இருக்கு நான் இப்படி கேட்டுட்ருக்கேன், ஏன்னா அவன் இம்புட்டு அழகாக ஒரு பாய் ஃப்ரெண்டை போய் இந்த உஷார் பண்ணி கூட்டிகிட்டு வந்து பார்த்தியா அவன் கம்பெனி அப்படியே ஒப்படைச்சுட்டு போகிறாங்க, நீ அந்த மாதிரி ஏதாவது பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து திறந்து தான் நானும் போயிருப்பேன்ல அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஒப்பங்க நம்ம யுங்கி தான் வந்துட்டு, அங்கிள் மை நேம் இஸ் மின்யுங்கி, இருப்பா நல்லா இருக்கு பேர் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜிமின்னா, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் ஆஜராகிற அப்படின்னு கேட்க, நம்ம யுங்கி, அங்கிள் நான் என் பேர் மின்யுங்கி, நானும் நல்லா பார்த்துப்பேன் அங்கிள், எதப்பா எல்லாத்தையும் அங்கிள் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜிமின் தான், எதுக்குடா அப்போ வலிகிற, எதுக்கு வலிகிறேன்னா இப்போ நம்ம டே தான், அங்கிள் நீங்கள் யுங்கியோட பொறுப்பில் அந்த கம்பெனியை விட்டுட்டு போனால் யுங்கி நல்லா பார்த்துப்பான், என்னை விட என் ஜேகே விட நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜிமினோட அப்பா தான், ஓ அப்படியா அப்போ நல்ல பையனாக தான் இருப்பான் போல இருக்கு, அப்போ நீ தாண்டா தம்பி என் மருமகன், என்னது யோ நைனா நான் எதுவுமே சொல்லலையா, நீ சொல்லனா என்னடா அவன் தான் இனிமேல் என் மருமகன், இந்த கம்பெனியை உங்களை நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்ப, இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான், என்னது இவன் மருமகனா, நான் இன்னும் அவனை மாப்பிள்ளையாவே ஏற்றுக்கல, அவன் எப்படி அவன் நீ மருமகனை ஏற்றுக்கோட்டே நைனா அப்படின்னு சொல்லி கத்த, நீ என்னமா பண்ணுறா அவன் தான் வீட்டில் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கத்தி நம்ம மேலே அப்படியே போயிடுறாங்க நம்ம ஜிமினோட டேடியும் டேயோட டேடியும். இந்த பக்கம் நம்ம இவங்க தான், எங்கே போகிறேன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான், ஓ இப்போது நான் உன் வீட்டு மாப்பிள்ளை அப்படி தானே, ஆமாம் எங்கள் அப்பா இப்போது அப்படி தானே சொல்லிட்டு போனாங்க, அப்போது இனிமேல் நீ எனக்கு லைசன்ஸ், நீ தான் இனிமேல் எனக்கு, நான் தான் இனிமேல் உனக்குன்னு சொல்லிட்டு லைசன்ஸ் போட்டாச்சு அப்படி தானே, ஆமாம் அப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே லிப் லாக் பண்ண, இந்த ஒன் ஷாட்டை நான் இப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேடா நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் பர்த்டே ரிக்வெஸ்ட் உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் 1 வீக் முன்னாடியே சொல்லிடுங்க, என்னால் அப்போ தான் ரெடி பண்ண முடியும். 1 டே முன்னாடிலாம் சொன்னால் சத்தியமாக என்னால் முடியாதுடா, ஏன்னா நான் ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன், அப்படின்னாடி யோசிச்சு வச்சுருப்பேன், நீங்கள் திடீர்னு வந்து சொல்லும்போது என்னால் போட முடியாது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடுங்க. இதுக்கப்புறம் ஒன் ஷாட் வந்துட்டு நிறைய வரும், பிகாஸ் வந்து நிறைய பர்த்டே ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. நான் அப்படியே எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன், பட் இப்போதைக்கு முடியாது போல். ஸோ அப்படியே வெயிட் பண்ணிக்கோங்க, நம்ம எஃப்எஃப் வந்துட்டு இந்த பர்த்டே ரிக்வெஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எஃப்எஃப்க்கு உள்ளே போயிடலாம்.